கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதங்களின் புத்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம் விதமாக சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே தேவனுடைய வசனம் உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. நாம் கர்த்தருடைய வேதத்தில் எவ்வளவு பிரியமாக காணப்படுகிறோம், அல்லாவிட்டால் வேதம் நமக்கு எவ்வளவு பிரியமாக காணப்படுகிறது என்று நாம் காண வேண்டும். நாம் இன்று உலகத்தில் பார்ப்போம் என்றால் நம்முடைய பிரியம் அநேக காரியங்களில் இருக்கக்கூடும். நம்முடைய சொத்துகளின் மேல் இருக்கக்கூடும், நம்முடைய பிள்ளைகளின் மேல் இருக்கக்கூடும், நமக்கு பிடித்த காரியங்களின் மேல் பிரியம் இருக்கக்கூடும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எடுப்போம் என்றால் நம்முடைய பிரியம் எதின் மேல் இருக்கிறது? கர்த்தருடைய வேதத்தில் நாம் எவ்வளவு பிரியமாக காணப்படுகிறோம், அதை எவ்வளவாக தியானிக்கிறோம், அதை எவ்வளவாக உட்கொள்ளுகிறோம், அதை எவ்வளவாக நாம் அப்படியாக அசை போடுகிறோம், எவ்வளவாக அந்த வசனம் நமக்குள்ளாக கடந்து செல்கிறது என்று பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை தேவன் பொக்கிஷமாக நம்முடைய கையில் தந்திருக்கிறார். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எத்தனை பேர் நாம் தியானிக்கிறோம்? இன்றைய நாட்களிலே கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொள்வோம் என்றால் வேதத்தை கொண்டு செல்லாதவாறு அவ்விதமாக கடந்து செல்லுகிற ஜனங்கள் உண்டு. ஆலயத்துக்கு போகும்போது கூட வேதத்தை எடுத்து செல்வது கிடையாது. எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலை! இன்னும் ஒரு சிலவருடைய வீடுகளிலே பார்க்கும்போது வேதாகமம் அவ்விதமாக அதை பயன்படுத்தாதவாறு அநேக நாட்களாய் ஒரே இடத்தில் கிடப்பதை பார்க்க முடியும். நான் அப்படியாக ஒரு வீட்டிற்கு கடந்து சென்றபோது வேதாகமம் அவ்விதமாக தூக்கி எறியப்பட்ட நிலைமையில் மடங்கி கசங்கி கிடந்ததை நான் பார்த்தேன். அதை பார்த்தபோது எனக்கு மிகவும் வேதனையாயிருந்தது. யோசித்து பாருங்கள், அந்த வேதம் பொக்கிஷம் நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தேவ ஆவியானவரால் ஏவப்பட்டு தேவ மனுஷர்களால் எழுதப்பட்டு நம்முடைய கையிலே நம்முடைய மொழியிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேதத்தில் நாம் எவ்வளவு பிரியமாயிருக்கிறோம், எவ்வளவு தியானமாயிருக்கிறோம் என்று பார்ப்போம் என்றால் அநேக பேருடைய வாழ்க்கையிலே வேதம் முக்கியமாக காணப்படாமல் இருக்கிறது. பாருங்கள், அந்த வீட்டிலே நான் பார்த்தபோது அந்த வேதாகமம் அவ்விதமாக கிடந்த அந்த சூழ்நிலையை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு நல்ல நிலத்தினுடைய பத்திரம் உங்களிடத்தில் இருக்கும் என்றால் நீங்கள் அவ்விதமாக எரிந்து விடுவீர்களோ? இல்லை, அல்ல. அதை அப்படியாக பொக்கிஷமாக பாதுகாத்து வைப்பீர்கள். ஆனால் கர்த்தருடைய வேதம் அந்த நிலப்பத்திரத்தை பார்க்கிலும் மிகவும் விலையேற பெற்றதாக இருக்கிறது. அதற்கு ஈடு இணையாக ஒன்றுமே கிடையாது உலகத்தில். அது ஒரு பொக்கிஷம், அல்ல குறையாத ஒரு பொக்கிஷம். ஆனால் அந்த வேதாகமத்தில் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு பிரியமே கிடையாது. அதை தியானிப்பதே கிடையாது, அதை வாசிப்பதே கிடையாது, சபைக்கு கொண்டு செல்வதும் கிடையாது. ஒருவேளை இப்படிப்பட்ட நிலைமையில் காணப்படுகிற ஆத்துமாவே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வருகிறது. நீ வேதத்தை சுமந்தால் தேவன் உன்னை சுமப்பார், தேவன் உன் பிள்ளைகளை சுமப்பார். அதனால் கர்த்தருடைய வேதத்தை